குலாப் ஜாமுன் செய்ய போகிறீங்களா? ரொம்ப சாஃப்டாக செய்யணுன்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். இதுக்கு ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்திருக்கேன். 400 கிராம் அளவுக்கு சுகரு, 4 ஏலக்காய், ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக பால் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நெய், அவ்வளோதான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுக்கலாம். கட்டியாக இருந்தால் கொஞ்சம் உதிர்த்து விட்டுக்கோங்க. இதுலேயே பால் பவுடரும் நான் போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய், பெரிய ஸ்பூனில் நீங்கள் போடுறதா இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. அது வரைக்கும் நம்ம சுகர் வந்து சிரப் பண்ணிக்கலாம். பால் எல்லாமே போட்டு நான் பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், எடுத்த அளவு கரெக்டாக இருக்குது. சுகர் சிரப் செய்கிறதுக்கு பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுட்டேன். 4 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 400 கிராம் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். நான் எடுத்த கப் வந்து 200 கிராமு. இதில் வந்து 2 கப் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அதே கப்பில் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. ஏலக்காவை வந்து கொஞ்சமாக உடச்சி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக 2 ஸ்பூன் பால் போட்டிங்கன்னா இந்த சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். ஓரமாக அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது சுகர் சிரப்பு. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம குலாப் ஜாமுன் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் நீட்டமாக இல்லை பால்ஸ் மாதிரியோ எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க. சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா இது வந்து ஊறி வரும்போது சுகர் சிரப்பில் கொஞ்சம் பெருசாக டபுள் மடங்கு ஆகிடும். இன்றைக்கி நான் ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. கொஞ்சம் பாதி சூடாகும் போதே நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற குலாப் ஜாமுனை போட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி போடாதீங்க. ஃபயர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃபயரில் தான் இந்த ஜாமுன் வந்து குக் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃபயர்லேயே செய்யுங்க. இதை வந்து நான் பக்கத்து அடுப்பில் வந்து மறுபடியும் நான் சுகர் சிரப்பை வச்சுருக்கேன். கொதிச்சுட்டு இருக்குது. பாருங்கள், இந்த கொதிக்கிற சிரப்பில் நம்ம பொரித்த ஜாமுனை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லாவே ஊறிடும். இப்போ பாருங்கள், அடுத்த ஈடு போட்டுக்கலாம். மீதி குலாப் ஜாமுன் இருக்கு இல்லையா, அதுவும் இதே மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் வச்சுடுங்க. நல்லா ஊறி வரட்டும். அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க.